இன்மதி நேயர்களுக்கு வணக்கம். நீ படிச்ச படிப்பு உன்னை கையை விட்டாலும், நீ பெத்த புள்ள உன்னை கைவிட்டாலும், நீ செஞ்சிருக்கிற தொழிலும், நீ கத்துக்கிட்ட தொழிலும் உன்னை கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க. அந்த காலத்துல ஒரு 5-10 தொழில் இருந்திருக்கும். அதுவும் பெரிய பணக்காரங்க தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பமும் இருந்தது. ஆனா இப்போ காலப்போக்குல சின்ன சின்னதா நிறைய தொழில்கள் வந்திருக்கு. அதுவும் சின்ன முதலீடுல ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய மாதிரி ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா கோவிட் பெருந்தொற்றுக்கு அப்புறம் நிறைய புதிய தொழில் வந்திருக்கு. அட போங்க சார், அது எங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இந்த தொழிலை எப்படி பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும், என்ன முதலீடு பண்ணணும், இதுல என்ன லாபம் இருக்கு, என்ன நஷ்டம் இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம்னா எங்க போறது, எங்க கேட்கறது அப்படிங்கிற கேள்விதான் எங்களுக்குள்ளலாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான செக்மெண்ட் தான் இது. இந்த செக்மெண்ட்ல புதுசா தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்கள அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட்டிட்டு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும், நமக்கான கேள்விகளும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பத்தி அறிமுகம் செஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாங்க. என் பேர் கார்த்திகேயன் வெங்கடசாமி. ஸோ 8 இயர்ஸாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கோங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஒரு 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 மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வியர்டாக இருக்கும். பட் என்னன்னா ஒரு இன்னொரு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்னொரு பிஸ்னஸ் இது. நீங்கள் எனி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுங்க, அந்த பிஸ்னஸுக்கு என்ன மாதிரியான க்ரோத் இருக்கும், அந்த க்ரோத்தை வந்து எது மூலமாக கொண்டு வர முடியும் அப்படின்ற கன்சல்டேஷன் கொடுத்து அது மூலமாக அந்த க்ரோத்தை அட்டென்ட் பண்ண வைக்கக்கூடிய சர்வீஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது போக சாஃப்ட்வேர்ன்றது உங்கள் பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், அதை வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுக்கறதுக்கான போர்ட்டல் தான் வந்து சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இது வந்து லாஸ்ட் 8 இயர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப நன்றி. இப்ப இந்த செக்மெண்ட்ல நாம வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் பத்தி கத்துக்கணும், இல்ல அதை பத்தின தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய 20 to 35 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான ஒரு தளமா தான் இதை வந்து ஆக்சுவலி நம்ம கொண்டு போக போறோம். இப்போ இந்த தொழிலுக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா ஒருத்தவங்க தன்னை எப்படி வந்து குவாலிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கறது ஒரு ஐடியா கொடுக்க முடியும். சின்ஸ் இது நீங்க கேட்டதுனாலங்க ஒரு சின்ன விஷயம். இப்போ நம்ம கம்பெனில ரெகுலரா ஹையரிங் போய்கிட்டே இருக்கோங்க. நம்மள மாதிரி கம்பெனிஸ்ல ரெகுலராகவே ஹையரிங் போயிட்டே இருக்கும். ஹையரிங் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் வந்து எப்பவுமே எடுத்து வச்சுப்பாங்க. எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ்ன்றது தேவைக்கு அதிகமான எம்ப்ளாயிஸை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்ல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எடுத்து வச்சுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இல்லைங்க. இங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வரவங்க எனக்கு உடனே வேலை வேணும், ஒரு நல்ல பெரிய கம்பெனில வேலை வேணும், பெரிய சம்பளத்துல வேலை வேணும், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் இருக்கு. ஆனா அதுக்கான ஸ்கில் இருக்கா, எந்த ப்ரொஃபைல் எனக்கு வேலை வேணும்ன்றதே அவங்களுக்கு தெரியல. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேங்க, எனக்கு எந்த வேலை வேணாலும் இருந்தா பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலை சூட்டபிளா இருக்காது போலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்துலயோ அவங்க ஃபிட் பண்ணிட்டு அவங்க அடுத்த ஜாப் தேடி போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஜேர்னி வந்து அங்கங்க பிரேக் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ கரெக்டான ஒரு ஸ்டேஜில் போய் உட்காரவும் மாட்டாங்க, கரெக்டான ஒரு பொசிஷன் உட்காரவும் மாட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ராப்பர் வே என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயங்க. ஒன்று வந்து காலேஜ் முடிச்ச உடனேயோ இல்லை காலேஜ் படிக்கும் போதேவோ ஏதாவது தேர்ட் பார்ட்டி கோர்சஸ் ஏதாவது அவங்க பர்சீவ் பண்ணலாம். லைக் சாப் மாதிரியான கோர்ஸை பர்சீவ் பண்ணலாம். இல்லை வெப் டெவலப்மெண்ட்டுக்குன்னே தனியாக கோர்சஸ் இருக்கு. நிறைய சென்டர்ஸ் எல்லா சிட்டிலையுமே இருக்கு. கோயம்புத்தூர் இருக்கு, சென்னையில் இருக்கு, பெங்களூர் இருக்கு. நீங்க இங்கிருந்து ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர் இருக்கீங்க, நான் பெங்களூர் தான் போய் படிக்கணும் அப்படின்றதுக்கான அஜெண்டாலாம் இல்லைங்க. ஸோ எல்லா பக்கமுமே கோர் கான்செப்ட் இஸ் சேம். ஸோ எந்த டெக்னாலஜின்றது முதல்ல முடிவு பண்ணணும். நீங்க டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா HTML இருக்கு, PHP இருக்கு, லாரவல் இருக்கு, பைத்தான் இருக்கு, ரியாக்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னாலஜி இருக்குங்க. ஆனா நீங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்குள்ள போகணுமா, இல்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ள போகணுமா, இல்ல வெப்சைட்குள்ள போகணுமான்றது முதல்ல முடிவு பண்ணணும். அதை முடிவு பண்ணிட்டு அது எந்த டெக்னாலஜியில பண்றாங்கன்றத பார்த்துட்டு அந்த டெக்னாலஜியை நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா HTML-லயும் பண்ணலாம், வேர்ட்பிரஸ்ன்ற டெக்னாலஜியில பண்ணலாம், இல்ல PHP-ல பண்ணலாம். இந்த மாதிரி ஆன டெக்னாலஜிலாம் பேசிக்கா பண்ணுவாங்க. ஸோ நீங்க வெப்சைட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நீங்க படிக்கலாம். இல்ல நான் வந்து சாஃப்ட்வேர்க்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து PHP லாரவல் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் படிக்கணும், இல்ல ரியாக்ட் படிக்கணும், இல்ல ஆங்குலர் படிக்கணும். இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நீங்க படிக்கலாம். ஆப் டெவலப்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா ஆப் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இருக்கு, iOS இருக்கு.
அதுல வந்து ஃபிளட்டர்ன்ற டெக்னாலஜி இருக்கு, உங்களுக்கு வந்து ரியாக்ட்லயும் பண்ணுவாங்க, அயோனிக்ன்ற டெக்னாலஜிஸ் இருக்கு, இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் படிக்க போகலாம். ஸோ முதல்ல நீங்க வெப் டெவலப்ல போகணும்னு முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டிபெண்டான கோர்சஸ் என்னன்னு பாருங்க, அந்த கோர்ஸை படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிச்சீங்கன்னா கரெக்டான கம்பெனில பிளேஸ்மெண்ட் நடக்கும். இன்னொன்று, எல்லா கோச்சிங் சென்டர்னாலையுமே பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ பிளேஸ்மெண்ட்டை நோக்கி நீங்க வந்து படிக்க போக வேண்டாம், நாலேஜ் நோக்கி படிக்க போங்க. அந்த நாலேஜ் உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். இப்போ இதுல வந்து நம்ம இப்போ ஐடி அப்படின்னு சொன்னாலும் இல்ல ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் நீங்க சொல்ற கோர்சஸ் சொன்னாலும் உடனே எல்லாரோட மைண்டும் வந்து ஒரு ஜாப், ஒரு ஐடிக்குள்ளேயே போயிட்டு இருக்கும். இப்ப இந்த செக்மெண்ட் நம்ம மெயினா எதுக்காக பண்றோம்னா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா இப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்டார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஐடி ஜாப் தவிர இப்ப எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கான தொழில் செய்யணுங்கிறதும் இப்ப இருக்கக்கூடிய யூத் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப இந்த வெப் டெவலப்மெண்ட் சொல்லும் போது ஒரு ஐடி நோக்கி இல்லாம ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க என்ன மூலதனம் பண்ணணும், அவங்களோட ஐடியாஸை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறது சொல்லுங்க. டெஃபினட்டாங்க. நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, கொரோனா டைம்ல நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது உண்மைங்க. நீங்க கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பிசினஸ், புது புது ஐடியாஸ் ஜெனரேட் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் ஐடியால இருந்தாங்க. ஸோ புது விஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு விஷனையும் ஷேப் பண்றது தான் இங்க வந்து ஐடி கம்பெனிஸோட வேலையா இருக்குங்க. ரொம்ப நாளாவே கொரோனா ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அதுதான் பெரிய வேலையா இருக்கு. ஸோ இப்போ நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப லோவர் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். பட் அதை கன்சர்வேட்டிவ் மாடல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ங்க ஒரு சின்ன பிசினஸ் நான் சொல்றேன். இது வந்து அந்த ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட்லயே சொல்றேன். அதாவது இப்போ நான் வந்து கொரோனா டைம்ல ஒருத்தர் மீட் பண்ணேன். நம்மளை நோக்கி அவங்க அப்ரோச் பண்ணாங்க. எனக்கு வந்து நான் ஒரு பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ்க்கு எனக்கு மொபைல் ஆப் வேணும்னு கேட்டாங்க. அதை தவிர்த்து வேற எந்த ஐடியாவும் அவங்களுக்கு இல்லைங்க. மொபைல் ஆப் வேணும், அந்த மொபைல் ஆப் எப்படி வரணும்னு கூட தெரியல. அது என்ன பிசினஸ்னு கேட்டீங்கன்னா மில்க் டெலிவரி. சாதாரண நம்ம வீட்டுக்கு பால்காரரா வர்றீங்களா, அவர் தான். அந்த பால்காரரு நான் என் பிசினஸை டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வரணும், அது மூலமா வந்து என் பிசினஸை நான் வளர்ச்சிக்கு கொண்டு வரணும், அந்த வளர்ச்சி மூலமா வந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸோட வந்தாங்க. ஆனா அதை எப்படி ஷேப் பண்றதுன்னு தெரியல. நிறைய அப்ளிகேஷன் அவங்க பாக்குறாங்க, நிறைய மொபைல் ஆப் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் வேணும்னு சொல்ல தெரியல உங்களுக்கு. ஆனா எனக்கு மொபைல் ஆப் வேணும், நான் டெலிவரி பண்ணணும் இப்படின்னு வந்தாங்க. நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். அவங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் என்ன, அந்த மில்க் டெலிவரியில ரெகுலரா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அது கேட்கும் போது தான் தெரிஞ்சுது, அதுதான் ஃபர்ஸ்ட் டெலிவரி, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதே அதுதான் டே 1. ஸோ டே 1லயே வந்துட்டு நான் அவங்ககிட்ட 2 மாடு வாங்கினாங்க. 2 மாடு வாங்கி ரெகுலரா பால் சப்ளை பண்ணலாம். ஹி இஸ் an இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்க, அதையும் மென்ஷன் பண்றேன். அவர் இன்ஜினியரிங் கிராஜுவேட். அது முடிச்சுட்டு வேற எங்கேயுமே வேலைக்கு போகல. கொரோனா டைம்ல வந்து பெருசா அவங்களால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேட முடியல. ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட லோக்கல் ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு 2 மாடு வாங்குறாரு. மாடை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் அந்த பிசினஸ். இப்போ கிட்டத்தட்ட 50,000 டவுன்லோட்ஸ்க்கு மேல அந்த அப்ளிகேஷன் இருக்கு. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாலேஜ் வளர்த்துக்கிட்டாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இங்க அந்த ஐடியா இல்லாம போறப்போ ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட போவாங்க. ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ரீலான்சருக்குமே ஐடியா இருக்காது, யூஸ் கேஸ் இருக்காது. யூஸ் கேஸ்ன்றது என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இங்கிலீஷ்ல ஏன் நம்ம யூஸ் பண்றோம் யூஸ் கேஸ்ன்றது கேட்டீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் யார் யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்ற அந்த பர்பஸ் தெரியாம அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் லைவ்ல போகாது, அது யாரும் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஸ்விக்கி எடுத்துக்கங்க, ஜொமேட்டோ எடுத்துக்கங்க, எல்லாமே சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணது தான். ஸ்விக்கியோட பேரண்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பேரண்ட் கம்பெனி வந்து எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களோட ஃபுட்டோட டேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக கண்டுபிடிச்ச பிசினஸ் தான் ஸ்விக்கி. பட் இப்போ நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணணும், நம்மளோட ஹிஸ்டரி ஆஃப் ஃபுட் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க சொல்றதா நம்ம ஆர்டர் பண்ணுவோம், அவங்க காட்டுறதா நம்ம சாப்பிடுவோம். ஸோ இதுதான் நேச்சருங்க. ஸோ அந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு சின்ன ஸ்டோன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அது நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையான்னு கேட்டீங்கன்னா எல்லா பிசினஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைங்க. நீங்க என்ன எடுத்துக்கங்க, நான் சாய் டெக்னோ சொல்யூஷன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1000 rupees. என்னால ஜிஎஸ்டி எடுக்க முடியல. ஸோ ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு 2500 ரூபா கேட்டாங்க. ஸோ எங்கிட்ட 1000 rupees மட்டும் தான் இருந்துச்சு. அந்த 1000 rupees நான் என்ன பண்ணேன்னா ஜிஎஸ்டி எடுக்காம, ஏன்னா நம்ம கவர்மெண்ட் நிறைய லைபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஃபியூச்சர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ 20 லட்ச ரூபா அந்த டைம்ல நான் பண்ணும்போது 20 லட்ச ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல நான் பண்ணும்போது ஒரு 1000 rupees இருந்ததை வச்சு கூகுளில் இல்லை ஃபேஸ்புக்லயும் ஆட் ரன் பண்ணேன். ஆட் ரன் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு. அந்த என்கொயரியை பேசி 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 நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அந்த பிசினஸ் வச்சு ரொட்டீனா திரும்ப இன்வெஸ்ட் பண்ணோம்.
இப்போ கிட்டத்தட்ட 6 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, எந்த லோன் கிடையாது, எந்த இஎம்ஐஸ் கிடையாது. இது வி கால் திஸ் கம்பெனி ஆஸ் அ பூட் ஸ்டாப் கம்பெனிங்க. அதாவது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நம்மளோட ரொட்டேஷன்லயுமே உள்ள இருக்கக்கூடிய பிசினஸ்லயுமே உள்ள இருக்க அந்த பிசினஸையே சம்பாரிச்சு கொடுக்குற பிசினஸ் தான் இதுங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ரன் பண்ண முடியும் வித்தவுட் எனி இன்வெஸ்ட். இது வரைக்கும் ₹1 கூட உள்ள நம்ம போட்டது கிடையாது, பிசினஸ்குள்ள போட்டது கிடையாது. ஸோ இந்த மாதிரியும் கொண்டு வரலாம். அதுக்கு வந்து நம்ம முதல் தேவை வந்து பேஷன்ஸுங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த பேஷன்ஸ் இல்லை. ஸோ உடனே சக்ஸஸ் கொண்டு வரணும், ஓவர் த நைட்ல சக்ஸஸ் வேணும், இவங்க அது பண்றாங்க இது பண்றாங்க, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டிராவல் யாரும் பாக்குறது இல்லை. ஸோ டிராவல் இஸ் பெருசுங்க. அந்த பெரிய டிராவலுங்க, அந்த டிராவல் வந்து நம்ம இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணோம், ப்ராப்பரா அலைன் பண்ணிட்டு ஒரு கோல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா அவங்க பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, அது பிசினஸை பொறுத்துங்க. இப்போ மாடுனா மாடு கண்டிப்பா வாங்கணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க போட்டு தான் ஆகணுங்க. அதுக்கெல்லாம் நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க மாடெல்லாம் வாங்குறீங்க, ஃபார்ம் எல்லாம் வைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட்ல நிறைய நார்ம்ஸ் இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்க ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல போய் கேளுங்க, கவர்மெண்ட் பேங்க்ல இருக்க நார்ம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் கவர்மெண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது இப்போ கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பட் என்ஷூர் பண்ணிக்கணும் என்னன்னா, நீங்க பண்ற பிசினஸ் ப்ராப்பரான ப்ராடக்டா வெளியில போகணும், ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்கணும், அப்பதான் சஸ்டெயின் ஆகும். இல்ல அப்படின்னா சஸ்டெயின் ஆகாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொன்னா பிசினஸ் சொல்லிட்டா இமீடியட்டா எல்லாருமே மணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் ஆக்சுவலா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, முதல்ல உங்களோட விஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க, உங்களோட பேஷன்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான கைடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருங்கிறது தான் உங்களோட எக்ஸாம்பிள் இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலா. இப்போ ஆப் டெவலப்மெண்ட் சொல்லும் போது எக்கச்சக்க ஆப் டெவலப்மெண்ட் இருக்கு. அப்போ ஒரு 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 புதுசா உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல வந்து என்னோட ஆப்பை எப்படி கொண்டுட்டு போய் நான் வைக்க போறேன், எனக்கு ஒரு தனி விஷன் இருக்கலாம், எனக்கு ஒரு தனி ஐடியா இருக்கலாம், ஆனா வந்து இது 19 ஒரு 10 11 போயிடுமா, இல்ல அது எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணுங்கிற ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு இல்லையா? இந்த தயக்கத்தை எப்படி வெளியில எப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கான ஒரு டிப்ஸ் கொடுக்கணும். இல்ல, இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. அந்த ஐடியாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ எல்லா அப்ளிகேஷனுக்குமே இப்போ ஸ்விக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஆடியன்ஸ் தான், சாப்பிட்றவங்க எல்லாருமே ஆடியன்ஸ் தான். ஸோ இப்போ நீங்க மில்க் டெலிவரி எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மில்க் அவங்களால எந்த ரேடியஸ் வரைக்கும் டெலிவரி பண்ண முடியுமோ அந்த ரேடியஸ்குள்ள இருக்காங்க மட்டும் தான் ஆடியன்ஸ். அதை தாண்டி இருக்கவங்க உங்க ஆடியன்ஸ் கிடையாதுங்க. ஸோ அப்போ உங்க பொருளை வாங்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அதை மட்டும் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆடியன்ஸ் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க எய்தர் எக்ஸ்போல வரலாம், கொடிஷியால நடக்கிற எக்ஸ்போல வரலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ட்ரேட் சென்டர்ல நடக்கிற எக்ஸ்போல வரலாம், எங்க வேணாலும் வரலாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்போல வராங்கன்னா அங்க உங்க ப்ராடக்ட்டை பொசிஷன் பண்ணுங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. மார்க்கெட்டிங் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வில் நாட் ஈல்ட் யூ பெட்டர் அவுட்புட்டுங்க. ஸோ இன்னொன்று, மார்க்கெட்டிங்க்குமே இன்வெஸ்ட்மெண்ட் தேவையான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னா வந்து நீங்க நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம், ரொம்ப நாள் முன்னாடிலாம் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஹோம் அப்ளைன்சஸ் கொடுக்குறேன், டாக்டர் ஏர் பியூரிஃபையர் கொடுக்குறேன், இல்லை வந்து உங்களுக்கு வாட்டர் பியூரிஃபையர் கொடுக்குறேன், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேனவர் தான். நாமளே போகிறோம், நாமளே ப்ராடக்ட்டை காட்டுறோம், நம்மளே பண்ணுறோம். பட் ஒரு அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் ஒரு ஐடியா இருக்கும். முதல்ல அந்த ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நீங்க பொதும் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து காசு வச்சு தான் வராங்க. உண்மையை சொல்லணும்னா வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன் பண்றவங்க காசை எடுத்து வச்சுட்டு தான் வராங்க, மார்க்கெட்டிங்கும் சேர்த்து. ஆனா அந்த காசு அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் மார்க்கெட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு கரெக்டான ஆடியன்ஸ் உள்ள வராம ஃபெயிலியர் ஆகி பவுன்ஸ் ஆகிட்டே போவாங்க. உள்ள வருவாங்க, பட் அந்த பர்பஸை கோலை ஃபினிஷ் பண்ணாம வெளியில போயிடுவாங்க அந்த கஸ்டமர். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க முதல்ல கரெக்டான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் அந்த பிசினஸ் காட்டணும். இப்போ நான் சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்றேன், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட கஸ்டமரான்னு கேட்டீங்கன்னா இல்லை, நான் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ நாம கரெக்டான ப்ராஜெக்ட், நான் இன்னொரு பிசினஸ் பண்றோம் என்னோட ஆடியன்ஸ், அப்போ அவங்க மட்டும் நம்ம டார்கெட் பண்ணா போதும், மற்றவங்களை ஸ்பேம் பண்ண வேண்டியதில்லை, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. எப்போ உங்க ப்ராடக்ட் வந்து இன்னொருத்தவங்க ஸ்பேம் பண்ணாம இருக்கோ, க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ ப்ராப்பர் ஐடென்டிஃபை பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் மார்க்கெட் பண்ணுங்க. அந்த மார்க்கெட்டை நீங்க இப்போ நீங்க அப்ளிகேஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பிளே ஸ்டோர்க்குள்ள லாகின் பண்ணி பாருங்க. மேல வந்துட்டு நீங்க என்ன ஆப் வேணாலும் உள்ள சர்ச் பண்ணுங்க. லைக் கேம் ஆப் கொடுங்க, இல்லை வாட்டர் ஷாட் கொடுங்க, இந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா 2 ஆட் வரும், ஆடுன்னு மேல காட்டும். அந்த ஆடுன்றது என்னன்னா, இட் இஸ் அ பிளே ஸ்டோர் ஆடுங்க. உங்க அப்ளிகேஷனை அதிகமான பேர் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அதை கோலா வச்சுக்கிட்டே பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்க ஐடியா ப்ராப்பரா இருந்தா போதும், அதை மார்க்கெட் பண்றதுன்றது ரொம்ப சுலபம் இப்ப இருக்க சூழ்நிலையில. அதுக்கான ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா, பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை பண்றது ரொம்ப சுலபம். அந்த பிசினஸே திரும்ப அடுத்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும் உங்களுக்கு.
புரியுது. இந்த செக்மெண்டோட லாஸ்ட் கேள்வின்னு வச்சுக்கலாம். நீங்க இப்ப வந்து வெப் டெவலப்மெண்ட் பேசும்போது நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது சில தவறுகள் பண்ணிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு சிலது கத்து கொடுத்துருக்கும். அதுவும் தொழில மெயினா நிறைய தவறுகள் தான் எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறத கத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ புதுசா வரக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு நீங்க இந்த விஷயங்கள் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட்ல தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயம் என்ன சொல்லுங்க? அதாவது ஜஸ்ட் இது கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டுக்கிறாங்க. என் பிசினஸே இன்னொருத்தங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை பண்ணக்கூடாது, எதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க, கரெக்ட்டுங்களா? ரிகார்டிங் த வெப் அண்ட் ஆப்பிள் வெப் டெவலப்மெண்ட் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த ஏரியால யாரான உள்ளுக்குள்ள வராங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வராதிங்க. ஆர் நீங்க வந்து செஞ்சுட்டு இதுதான் நான் பண்ண தப்புன்னு நினைச்சிருப்பீங்களா? உங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் சொன்னா கூட ஓகே, அதுவே உங்களுக்கு ஓகே. என்னோட பெரிய ரியலைசேஷன் பாத்தீங்கன்னா, நாங்க முதல் வருஷம் நம்ப முடியாத ஒரு விஷயத்த பண்ணோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து 500க்கு மேல வெப்சைட்டை ஒரே வருஷத்துல பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது யாரும் பண்ண மாட்டாங்க. பட் நாங்க வந்து அது பெரிய ஒரு ப்ரைடான மூமெண்டாவும் நாங்க பெரிய ஒரு சாதனை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா அடுத்த வருஷம் தான் தெரிஞ்சது அதுல 500ல பாதிக்கு மேல ரினிவல் ஆகல. ஓகேங்களா? ஏன்னா அதாவது ஒரு வெப்சைட்ன்றது என்னன்னா, ஒரு டொமைன் வாங்குறவங்க அந்த டொமைனை வந்து லைவ்ல வைக்கிறதுக்கு ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டொமைனும் இருக்கு, ஹோஸ்டிங் இருக்கு. இந்த ரெண்டு ரெனிவல் பண்ணா மட்டும்தான் அந்த வெப்சைட் லைவ்லயே இருக்கும், அதை மக்கள் பார்க்கவே முடியும். 500 வெப்சைட்ல எனக்கு கிட்டத்தட்ட 75 வெப்சைட் தான் ரெனிவலே ஆச்சு. ஓகேங்களா? ஸோ என்னன்னு அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நாங்க ஒர்க் பண்ண கிளைண்ட் யாரும் வளரவே இல்லை. அவங்க அந்த வெப்சைட்டை மார்க்கெட்டபிள் பர்பஸ்க்காக யூட்டிலைஸே பண்ணல. அவங்க விசிட்டிங் கார்டுல போறதுக்கு மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி கிளைண்ட் கிட்ட மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்க வளரணும்னா பண்றவங்க யாரு கூட ஒர்க் பண்றீங்களோ அவங்களும் வளரணும். அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நீங்க எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கக்கூடாது. ஸோ முதல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். உள்ள வரதையே ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது. நோ சொல்லி பழகணுங்க. அந்த நோ சொல்லி பழகுறதுன்றது எங்களுக்கு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க நோ சொல்லவே மாட்டோம். யார் வந்தாலும் ஓகே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்க நோ சொல்ல ஆரம்பிச்சோம். ஸோ அந்த நோ சொல்ல ஆரம்பிச்சப்போ நாங்களும் வளர்ந்தோம், எங்க கிளைண்ட்டும் வளர்ந்தாங்க, மறுபடியும் நாங்க வளர்ந்தோம், மறுபடியும் கிளைண்ட் வளர்ந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட க்ரோத்ன்றது மல்டிஃபோல்ட் ஆயிடுச்சு. ஸோ மல்டிஃபோல்டா ஆகும்போது தான் எங்களோட டீம் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ எங்க டீமுக்கு இன்னும் நாங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடிஞ்சது. நீங்க எங்களோட எம்ப்ளாய் கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பெருசா இன்டர்வியூ வைக்க மாட்டோம். நாங்கள் ஸ்கில்ல பேஸ் பண்ணியும் ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி மட்டும் தான் நாங்கள் எடுப்போம். பையன் நல்லா இருக்கானா, நல்லா பேசுறானா, நல்லா பழகுறானா எடுப்போம். அவனுக்கு வந்து லேர்ன் பண்ணணுன்ற தாட் இருக்குங்களா எடுப்போம். ஸோ எடுத்துமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்களே இன்டர்ன்ஷிப்க்கு ஹையர் பண்ணிப்போம். அவங்கள கம்ப்ளீட்டா இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் பண்ணுவோம். 3 மாசத்துக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நாங்களே ஆன்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்கள் முதல்ல ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாமே அந்த பசங்களுக்கு கொடுக்காம பெயின் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னால இப்ப சம்பளம் கொடுக்க முடியறது இல்லை. ஆஃப்டர் கொரோனா அந்த பிரச்சனை இருக்கு. இதை நான் யாரையும் பிளேம் பண்ணல. பட் என்னன்னா, ரொம்ப அதிகமான ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்கறது டு த கிளைண்ட்ஸ் டு த எம்ப்ளாயிஸ் 2 பேருக்குமே நான் சொல்றேன். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சேலரி ரேட், அந்த ரேட்டை மிஸ்ஸே ஆகாது. அது கிளைண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து எம்ப்ளாயிஸ்க்காக இருக்கட்டும், அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு. ரியலைசேஷன்ன்றது ஒர்க் க்ரோ ஆகக்கூடிய விஷன் இருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணணும்ன்றது தாங்க. வெரி நைஸ். ரொம்ப அழகா இருந்தது ஆக்சுவலா. பிகாஸ் ஒன்னும் இப்ப நீங்க சொன்ன லாஸ்ட் கொஸ்டின்ல இருந்து என்ன வந்து கிளியரா புரிஞ்சுதுன்னா, ஒரு தொழில் வளரணும் அப்படின்னா நான் வளர்றது இல்லை, என்னோட கிளைண்ட் வளரணும், என்னோட எம்ப்ளாயிஸ் வளரணும், என்னோட தொழில் ஆட்டோமேட்டிக்கா வளரணும் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு கன்க்ளூஷனா இருந்தது. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள்.